ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். தவிர்க்க முடியாத காரணத்தினால கீழவேலூர் சாய்பாபா எப்படி உருவாருங்கிறது ஸ்தல வரலாறு இந்த வியாழக்கிழமை கொடுக்க முடியல. கண்டிப்பாக அதை நாங்கள் சண்டே அன்னைக்கு கொடுத்துட்றேன். நான் இன்னைக்கு அழகான 2 மிராக்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க, அருமையாக இருக்கும். ஒன்று சாய் டிவோட்டி நம்மளோட சப்ஸ்கிரைபும் கூட கீதா அம்மான்னு யூஎஸில் இருக்காங்க, அவங்களோட மிராக்கிள். அப்புறம் நம்ம கோவிலில் நடந்த ஒரு மிராக்கிள். 2 மிராக்கிள் இன்றைக்கி கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நீரஜா, நான் கீதா மோகன் பேசுகிறேன், அமெரிக்காவில் இருந்து. எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம். என்னோட சாய்பாபா எனக்கு கொடுத்த ஒரு மிராக்கிள். நான் எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபிசிக்கல் தெரப்பிக்காக போவேன். அப்படின்னா என்னோடய கால் வலி. அப்புறம் டெய்லி நான் போகும்போதெல்லாம் அது வெரி ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலு. அதுக்கு நிறைய கார்ஸ் இருக்கும். எனக்கு பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது. எப்போவுமே ஃப்ரண்ட்டில் டிசபிலிட்டி பார்க்கிங். அப்படின்னா யாருக்கு டிசேபிளாக இருக்கிறாங்கோ, நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரண்ட்டில் அதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த லைசன்ஸ் எனக்கும் இருக்குது. அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே சாய்பாபா கும்பிடுவேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் ஆப்படணும் கார் பார்க்குக்காகன்ட்டு. எப்போவுமே பாபா எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் காமிப்பாங்க. ஃப்ரண்ட்டில் தான் நான் கார் பார்க் பண்ணுவேன். அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் உள்ளே நடக்கிறது ஈஸி தான். பட் அந்த 2 days முன்னாடி நான் ரொம்ப கும்பிட்டேன் பாபாக்கு. இது மாதிரி எனக்கு ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் கிடைக்கணும் பாபா, என்னால் நடக்க முடியல அவ்வளோ தூரமாக அப்படின்னு ரொம்ப 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 நான் பாபாவை கும்பிட்டேன். அப்போ கூட நான் ஜஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் நான் போகும்போது என் முன்னாடி யாரோ அந்த ப்ளேஸை ஆக்கியபை பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு ப்ளேஸ் கிடைக்கல அங்கே. ஸோ நான் அப்படியே லாஸ்ட்டில் அப்படியே ரொம்ப தூரம் ஆல்மோஸ்ட் ஃபர்லாங் மேலே அங்கே தான் காரை என்னால் பார்க் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் அப்போ பாபா கிட்ட சொன்னேன், பாபா எவ்வளோ கும்பிட்டேன் உங்களுக்கு, எவ்வளோ நான் ரொம்ப 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 நான் கெஞ்சினேன் உங்களுக்கு, எனக்கு ப்ளேஸ் கிடைக்கணும் ஃப்ரண்ட்லன்ட்டு. எப்போவுமே நீங்கள் காமிப்பீங்கல்ல எனக்கு ஒரு ப்ளேஸு. ஆனால் இன்றைக்கி அது மாதிரி நடந்தது. யாரோ பார்க் பண்ணிட்டாங்க, எனக்கு ப்ளேஸ் கிடைக்கல ஃப்ரண்ட்டில். இப்போ நான் எவ்வளோ தூரம் நடக்கணும் பாபா, என்னால் நடக்கவே முடியாது. என்ன பாபா இது மாதிரி பண்ணிட்டேன் எனக்குன்னு சொல்லிட்டு நான் பாபா கிட்ட கோச்சிக்கிட்டேன். அப்புறம் எனக்கே தெரியாமல் சடனாக ஒன் லேடி ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்தாங்க என் முன்னாடி. வி வாண்ட் டு சிட் இன் த வீல் சேர், ஐ வில் டேக் யூ இன்சைட் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் உங்களை கூப்பிடலையே, நீங்கள் யாரு என்ன? அவங்க சொன்னாங்க, யாருக்குமே நான் வீல் சேர் கொண்டு வர மாட்டேன், எனக்கு அந்த வேலை எனக்கு கிடையாது. ஆனால் நான் ஜன்னல்லேருந்து உங்களை பார்த்தேன், நீங்கள் கையில் வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு கார்லேருந்து கொஞ்சம் நடாமட்டே கீழே ஒரு மாதிரி கஷ்டமாக நடந்தங்க. அதனால் எனக்கு உங்களை ஹெல்ப் பண்ணோன்னு தோணுச்சு. அதனால் நான் வீல் சேர் கொண்டு வந்தேன், ப்ளீஸ் வீல் சேரில் உட்காருங்க அப்படின்னு சொன்னான். இந்த கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாபா ஹேஸ் சென்ட் தட், இட் இஸ் காட் சென்ட். என்னோட பாபா அந்த லேடியை அனுப்பிச்சாங்க. ஏன்னா நான் பாபா கிட்ட கோச்சிக்கிட்டேன், இல்லை எனக்கு என்னமோ இடம் காமிக்கல, நீ பாபா யாரோ பார்க் பண்ணிட்டாங்க, இது எவ்வளோ கும்பிட்டா கூட எனக்கு நீங்கள் ஒன்றும் கவனிக்கவே இல்லை என்னை பற்றி அப்படின்னு நான் பாபா கிட்ட கோச்சிக்கிட்டனால என்னோட பாபா எனக்கு தனியாக ஒரு வீல் சேர், கம்ஃபர்டபுள் வீல் சேர் அனுப்பிச்சு என்னை உட்கார சொன்னது பாபா தான். அது பாபா தான், சாக்ஷாத் பாபா தான். ஸோ நான் 1000 வாட்டி தேங்க்ஸ் சொன்னேன் பாபாவுக்கு. தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பாபா, தேங்க்யூ பாபா. யூனோ என்னோட சாய் பாபா அவங்க என்னோட ஆத்மாவில் மாத்திரம் இல்லை, he occupies every cell in my body and he is also present in my blood and bones. Thank you Baba. எல்லோரும் கீதா அம்மாவோட மிராக்கிள்ஸை கேட்டிருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையான மிராக்கிள்.
அடுத்தது வந்து நம்ம கோவிலில் பாபா என்ன பண்ணார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். நம்ம கோவிலில் வந்து பாபாவோட விக்கிரகம் இருக்குது. நானும் குருஜியும் ஒரு நாளைக்கு வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். எல்லா கோவிலும் வந்து உற்சவர் இருக்காங்க, மூலவர் இருப்பாங்க. நம்ம கோவிலில் வந்து உற்சவர் மட்டும் இல்லையே, நம்ம வந்து சின்னதாக ஒரு வெண்கலத்தில் வந்து ஒரு உற்சவர் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கு வந்து போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அப்போ வந்து ஏதோ ஒன்று வாங்கிறதுக்காக நாங்கள் கடைக்கு போகிறோம். அங்கே கடைக்கு போகிறப்ப வந்து கேட்குறோம், இதுமாரி வந்து பாபாவோட விக்கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 3 பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு விக்கிரகம். அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தப்போ வந்து குருஜிக்கு வந்து வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஆசோசியேஷனில் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு விக்கிரகம் மட்டும் திருப்பியும் வந்து அவங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க இது எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் குருஜி வந்து யோசிச்சுட்டு சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் அதை வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்தோம். வர்றப்போ வந்து கரெக்டாக மணி வந்து 11:45 அந்த மாதிரி இருந்தது. சரி இன்னைக்கு வந்து மத்தியானம் ஆரத்திலே நம்ம அதை விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பூ போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாம் பண்ணி ஆரத்தியில் வச்சோம். ஆரத்தியில் வச்சுட்டு ஆரத்தியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி இந்த இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்தப்போ தான் வந்து ஃபோட்டோ எடுத்தப்போ கூட நான் கவனிக்கல. அதை கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜூம் பண்ணி பார்த்தப்போ வந்து அழகாக அவரோட கண்ணு மட்டும் அழகாக தெரிஞ்சுது. அந்த வீடியோ கிளிப்பிங் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எப்படி நம்மளோட மனுஷங்க கண்ணு வந்து எப்படி ஓப்பன் ஆகிருக்குமோ அதே மாதிரியே பாபாவோட கண்ணும் அதில் அவ்வளோ அழகாக ஓப்பன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் எடுத்த எந்த ஒரு ஃபோட்டோலையும் அந்த கண்ணு தெரியவே இல்லை. நீங்கள் வேணால் அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். நான் கம்பேர் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட பாபாவுக்கு பாதத்தில் தான் அந்த ஃபோட்டோ அந்த விக்கிரகமும் வச்சுருக்கோம். நம்ம நீங்கள் எல்லோரும் ஜூம் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அந்த கண்ணு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகி நம்ம கண்ணு மாதிரி தெரியவே இல்லை. எவ்வளோ அழகாக பாபா வந்து நான் உயிரோட்டமாக இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. இனிமேல் வந்து வியாழக்கிழமை வந்து மத்தியானம் 12:30 மணிக்கு வந்து லைவ் ஆரத்தி கொடுக்கலான்னு ஒரு இதில் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கும் சப்போர்ட் கிடைக்கும் நம்புகிறேன். லைவில் பாபாவை பார்த்து எல்லோரும் வந்து மனசார அவரை வேண்டிக்கோங்க. ஆரத்தி அப்போது வந்து கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகளை வைங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும். அடுத்த மிராக்கிள்ஸில் பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி.